அண்ணே நமக்கு இந்த அரசியலே வேணாம்னே, நம்ம வாட்டுக்கு சினிமா நடிக்க போவோம்னேன்னு இன்னொரு குரூப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில ஸ்பேஸ் போர்ட்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் அடுத்து அப்துல் கலாம், சாரி அண்ணன் வாழும் அப்துல் கலாம்லாம் சொல்றாங்க. என்ன தைரியத்துல பேசுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. புரிஞ்சு பேசுறாங்களா, புரியாம பேசுறாங்களா? சபா முடியல. இதுல வசனம் வேற பேசிக்கிறாங்க. அண்ணன் பேசலையா, அண்ணனை பத்தி தான் எல்லா சேனலும் பேசுதான். டேய், அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அண்ணன் பேசலைன்னா அதை கேவலமா கேட்கத்தான்டா செய்வாங்க. நீ அரசியல் கட்சி ஆரம்பிக்கவே லாய்க்கு இல்லை, நேரடியா ஒரு ஊடகத்துல உட்காந்து சொல்ல முடியாது. அதனால அவங்க டீசெண்டா ஏன்பா பேசல, ஆஹா பேசவில்லை விஜய், மௌனம் காக்கிறார் விஜய் அப்படின்னு மயிலரகால தான் தடவ முடியும். என்ன சொல்ல சொல்றீங்க உங்க அண்ணன்ட்ட? கமிங் பேக் டு கிரிக்கெட், நம்ம விஷயத்துக்கு வருவோம். விஜய் அவர்களுடைய கூட்டணி எவ்வாறாக இருக்க போகிறது அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, நேரடியா பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள போவாரு, இது ஒண்ணு நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எலெக்ஷனை தனியா நின்றுட்டு தேர்தலுக்கு பிறகான கூட்டணி ஒண்ணு அறிவிக்கும் வாய்ப்புகள் பெரிதளவு